வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வாராந்திர நிகழ்ச்சி. ஏற்கனவே மாதம் சொல்லிகிட்ருக்கோம். அப்புறம் வாரத்தில் வாரம் சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போது வருஷத்தை பற்றி வருஷம் சொல்கிறோம், அப்புறம் மாதம் சொல்கிறோம், பலன்கள், அப்புறம் இப்போ வாரம். இதையும் சுருக்கினால் தினப்பலன்கள். இல்லை என்ன வித்தியாசம்னா, தினப்பலன்கள்ன்றது ரொம்ப ஆப்டு, அன்னன்னைக்கு சொல்கிறது. அது ரொம்ப கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வார பலன்கள் ஓரளவுக்கு ட்ரபிள்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, செய்ய முடியும். இப்போது இதில் என்னென்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது தினப்பலனில் வரும். வார பலன் அவ்வளோ ஷார்ப்பாக வராது, ஆனாலும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் அதிகம் தான். மாத பலனில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குறைவு தான் வரும், ஏன்னா அது பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி. வருஷ பலன் இன்னும் பெருசு. ஸோ இதுதான் வித்தியாசம். ரெண்டாவது விஷயம், நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள்லாம் படிப்போம். அப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் பீட்டர் விட்டால்னு எழுதுவார். அதை படிக்கிறது ஒரு ஹேபிட்டு. அதாவது ஒவ்வொரு சண்டேவும் அதுக்கு எதுவும் வெயிட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பாதிப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, ஒவ்வொரு சண்டேவும் இந்த வார பலன்கள் தரேன். இது டேட்ஸ் பேஸ்டு கிடையாது, 1ஆம் தேதி 7ஆம் தேதி அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு சண்டேவும் வந்துடும். சாட்டர்டே மோஸ்ட் ப்ராப்ளி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ சண்டே வரும். இது வேலிட் ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே. இப்போது அந்த வரிசையில் இப்போ நான் ஆரம்பிக்க போகிற பலன்கள் வந்து 13ஆம் தேதி சண்டே, ஜூலை 13, 2025 சண்டே. அதுலேருந்து அடுத்த சாட்டர்டே கிட்டத்தட்ட 19ஆம் தேதி வரைக்கும் இப்போ நான் சொல்கிற பலன் வேலிடு. ஸோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா, பெல் ஐக்கானில் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு அதுக்கான இன்டிமேஷன் வந்துடும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார்? 10ஆம் வீட்டில் இருக்கார். 10ல் செவ்வாய்க்கு ஸ்தான பலம். அப்போ தொழில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, அவங்களோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வெளியில் வந்து அவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருக்கார். அப்போ 5ல் சனி இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய பொசிஷனை அசைக்க முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோடு இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய காலம் நல்ல முன்னேற்றமான ஒரு காலம்தான். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் வாக்கினில் கவனம் தேவை. அப்போ வாக்கினில் கவனம் அப்படின்னு சொல்லும்போது சனியும் பார்த்தார், குருவும் பார்த்தார் 2ஆம் இடத்தை. அப்போ தன வரவு உண்டு, ஆனால் வாக்கினிலும் கவனமாக இருக்க வேண்டும். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் புதிதாக வாகனங்கள் வாங்குவது, வீட்டை அழகுபடுத்துவது, சில பேர் வீடு மாறுவது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாகத்தான் படுகிறது. இதில் எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனைகளோ, செட்பேக்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி செட்பேக்ஸோ வரத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. அதே நேரத்தில் 6ஆம் வீட்டு அப்படின்னு சொல்கிறது நம்ம ஹெல்த்தை பற்றி பேசக்கூடிய இடம். இந்த 6ஆம் வீட்டுக்குடையவர் வந்து செவ்வாய், உங்கள் ராசிநாதன் அவர் தான். அவர் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணும்போது தொழிலில் விருத்தி ஏற்பட்டாலும், ஹெல்த்து சம்மந்தமான விஷயங்களும், அப்புறம் சில மென்டல் ஒரீஸ் அதுவும் ஏற்படும். மென்டல் ஒரீஸும் சொல்கிறத விட மென்டல் இரிட்டேஷன். அதனால் சில விஷயங்களை நாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரும்போக்காக போயிட்டால் நல்லது. அதில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. டெம்பர்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திடீர்னு கோபம் அடையிறது, அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். கோபம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அந்த கோபத்தை அடக்க வேண்டும். அப்படி அந்த கோபத்தை நீங்கள் அடக்கி ஆளும்போது பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஒரு நல்ல சூழல்கள் ஏற்பட்டுவிடும். மனசில் படுறதே சில விஷயங்கள், ஒரு எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸு, அதனால் கோபம். ஆனால் அதை அடைக்காள வேண்டும். அப்படி அடைக்காளும்போது
நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாகவே நடக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.